நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நற்கருணை ஆண்டவருக்கு ஆராதனை புரிந்திடுவோம். நற்கருணை ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். நற்கருணையில் வீற்றிருப்பவரே, உம்மை ஆராதிக்கிறோம். இந்த உலகத்தையே படைத்தவரே, உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை படைத்தவரே, உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தவரே, உம்மை ஆராதிக்கிறோம். இந்த வாழ்க்கையில் எங்களோடு வாழ்பவரே, உம்மை ஆராதிக்கிறோம். எங்களோடு கூடவே வழி நடக்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம். எல்லா வேளைகளிலும் எங்களோடு பக்க பலமாக நிற்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம். நற்கருணை ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். நற்கருணை ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம். நற்கருணை ஆண்டவரே, உம்மை புகழுகின்றோம். நற்கருணை ஆண்டவரே, உம்முடைய கருணையை நாங்கள் மேலாக கருதுகின்றோம். உம்முடைய கருணையே கருணை. உம்முடைய கருணை மாபெரும் கருணை. உம்முடைய கருணை எல்லா கருணையிலும் பார்க்க மேலான கருணை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரின் கருணைகளிலும் பார்க்க உம்முடைய கருணை மேலான கருணை. உம்முடைய மேலான கருணைக்கு நாங்கள் ஆராதனை செய்கின்றோம். ஆராதனை செய்கின்றோம். ஆராதனை செய்கின்றோம். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அன்பின் உள்ளங்களை மீண்டுமாக ஒரு புதிய வழிபாட்டிலே உங்கள் அனைவரையும் சந்தித்துக் கொள்வதில் ரொம்பவும் சந்தோஷம் அடைகின்றேன். இன்றைய நாளிலே நற்கருணை ஆண்டவர் நம்மோடு கூடவே இருக்கிறார் என்பதனை எண்ணி பார்க்கின்ற வேளையில் உள்ளத்தில் எவ்வளவு சந்தோஷம்! இந்த சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நிலைக்கணும். அப்படி என்று சொன்னால் அந்த நற்கருணை ஆண்டவரது பிரசன்னத்தை நம்மை விட்டு நீங்காத படிக்கு நாம் எப்பொழுதும் காத்து கொள்ள வேண்டும். நற்கருணை ஆண்டவரது பிரசன்னத்தை நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்மை விட்டு நீங்காத படிக்கு பார்த்து கொள்வது, அதற்கான ஒரு சிறந்த உதாரணத்தை இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். நற்கருணை ஆண்டவரது பிரசன்னம் எப்போது நம்ம கூடவே இருக்கணும். அந்த பிரசன்னம் நம்மை விட்டு நீங்கி போகாது. மாறாக நாம் தான் அந்த பிரசன்னத்தை விட்டு மறந்து அவரை விட்டு ஒதுங்கி போய்விடுகிறோம். அந்த சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கைக்குள் வந்துவிடக்கூடாது என்றால் நற்கருணை ஆண்டவரது பிரசன்னம் எப்போதுமே நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான உதாரணத்தை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகின்றேன். நற்கருணை ஆண்டவரது பிரசன்னம் செழிப்பின் பிரசன்னம், மகிழ்வின் பிரசன்னம், ஆசிரின் பிரசன்னம், ஆரோக்கியத்தின் பிரசன்னம். இந்த பிரசன்னம் எப்போதும் நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நாம் இந்த பிரசன்னத்தை விட்டு நீங்க கூடாது அப்படின்னு சொன்னால் சமயங்களில் நாம் அவரை கெட்டியாக பற்றி பிடித்து கொள்ளணும். அவர் நம்மை எப்பொழுதும் பற்றி பிடித்து கொண்டுதான் இருக்கிறார்.
ஆனால் நாம் தான் அவரை விட்டு விலகி கொண்டு போகின்றோம். சமயங்களில் நாம் அவரை விட்டு விலகி கொண்டு போவது கூட நமக்கு தெரிவதில்லை. Because we are too busy with our worldly thing. I'm not trying to be judgmental. I'm not trying to pass judgment over anybody present here. யார் மீதும் நான் தீர்ப்பு சொல்லுவதற்காக முயற்சி செய்யவில்லை. மாறாக வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்களை குறித்து தான் சொல்லுகின்றேன். நற்கருணை ஆண்டவர் தன்னுடைய சொட்டையின் மறைவில் தான் நம்மை வைத்து இருக்கிறார். இருந்தாலும் நாம் நம்முடைய அன்றாட காரியங்கள் மூலமாக, நம்முடைய அன்றாட வாழ்க்கை பழுக்களின் மூலமாக அவரோடு கூடவே இருக்கிறோம் என்பதனை உணர்ந்து கொள்ளாமல் அவரை விட்டு மனதளவில் விலகி போய்விடுகிறோம். அப்படி நாம் விலகி போகுவதனால் அவரது ஆசிரையும் ஆரோக்கியத்தையும் மகிழ்வையும் நன்மைத்தனத்தையும் அமைதியையும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து இழந்து நிற்கின்றோம். இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நமக்கு இன்னைக்கு வேதம் ஒரு ஆசிரின் செய்தியை கொடுக்கின்றது. அந்த ஆசிரின் செய்தி மாற்கு நற்செய்தி 5வது அதிகாரத்தில் காணப்படுகின்றது. அன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஆண்டவர் வாழ்ந்த காலத்தில் அவரது பிரசன்னம் இந்த உலகத்தின் மீது இருந்தது. உலகத்திலேயே அவர் மனுஷனாக பிறந்து தன்னுடைய பாதங்களை இந்த பூமியில் பதித்து தான் அவர் நடந்தார். அப்படி பதித்து நடந்த வேளையில் இந்த பூமி மீது அவரது பிரசன்னம் இருந்தது. அவரது பிரசன்னம் இந்த பூமி மீது இருந்தாலும் கூட எத்தனை பேர் அவரோடு இணைந்து இருந்தார்கள்? அன்னைக்கு கூட 2000 வருஷங்களுக்கு முன்னாடி கூட எத்தனையோ பேர் அவரது பிரசன்னம் அவர்களோடு இருந்தும் கூட அவர்கள் அவரை விட்டு விலகித்தான் இருந்தார்கள். அப்படி விலகி இருந்தவர்கள் அவரது பிரசன்னத்தை, அவரது ஆசிரை, அவரது ஆரோக்கியத்தை, அவரது மகிழ்வை, அவரது அமைதியை, அவர் தரக்கூடிய நன்மையின் வாழ்க்கையை மிஸ் பண்ணாங்க. ஆனால் அதுவே அவரது பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டு அவர் அன்னை ஓடி வந்த அநேகர், குருடர்கள் பார்வை பெற்றார்கள், முடவர்கள் துள்ளி குதித்து ஓடினார்கள், ஊமையர்கள் பேசினார்கள், பேய் பிசாசுகளின் கட்டுக்களில் இருந்தவர்கள் விடுதலையாகினார்கள், பில்லி சூனிய கட்டுக்கள் எல்லாம் அருந்து போயின, குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி போயின, சண்டை சச்சரவுகள் எல்லாம் நல்லுறவுக்கு வந்து சேர்ந்தது. இப்பேற்பட்ட சூழ்நிலைக்கெல்லாம் காரணம் என்ன? இயேசுவின் பிரசன்னத்தை உணர்ந்து அவரை தேடி வந்ததுதான் அதற்கு காரணம். ஆகவே இயேசு ஆண்டவர் எப்பொழுதுமே, அன்னைக்கு மாத்திரம் அல்ல, இன்னைக்கும் நம்ம கூட தான் இருக்கிறார். அவர் வேதத்தில் சொல்லி இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கைவிடுவது இல்லை அப்படின்னா என்ன தெரியுமா? அவர் நம்ம பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நாம அவரது கரங்களை உதறி தள்ளிட்டு போனாலே ஒழிய அவர் நம்மை கைவிடவே மாட்டார். அதுதான் அவர் நம்மை கை நெகிழாத தன்மையாகும். அவர் நம்மை பற்றி பிடித்து கொண்டுதான் இருக்கிறார். அப்போ நாம என்ன பண்ணிக்கணும்? நாம அவரை நோக்கி வர வேணும். மாற்கு நற்செய்தி 5வது அதிகாரத்துல 12 வருஷ காலமாக ஒரு பெண்மணி, அவளுக்கு இரத்த போக்கு அப்படி என்கின்ற வியாதி. 12 வருஷ காலம் அப்படி என்று சொல்லுவது ஒரு அதிகமான காலம் அப்படின்னு நம்ம கருதிக்கலாம் இல்லையா? ஏன்னா 1 மாதம், 2 மாதம், 5 மாதம், 1 வருஷம், ஒரு 2 வருஷம், 12 வருஷ காலம் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு அதிக நாட்கள். அந்த 12 வருஷ காலமாக அவளுடைய வாழ்க்கை எவ்வளவு வேதனைக்குள் இருந்திருக்கணும். அப்படி வேதனைக்குள் இருந்த அந்த சூழ்நிலையில அவளால அந்த சமூகத்துல பப்ளிக்காக நடமாட முடியல. ஏன்னா இந்த இரத்த போக்கோடு இருக்கிறவர்களை அன்றைய சமூகம் ஒதுக்கி வைத்திருந்தது. They were prohibited for any public events, and they could not go for any public events because
They were considered to be prohibited people. அவர்கள் எப்பொழுதும் தடைப்படுத்தப்பட்ட மனுஷர்களாகவே கருதப்பட்டார்கள். அப்போ அன்னைக்குன்னு சொல்லி அவளுக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது. என்ன அந்த செய்தி தெரியுமா? இயேசு ஆண்டவர் அவளுடைய ஊர் வழியாக போகிறார் அப்படி என்கின்ற செய்தி. அந்த செய்தியை கேட்டதும் அவளது மனசுக்குள்ளாக ஒரு வாஞ்சை. என்ன வாஞ்சை தெரியுமா? நான் எப்படியாவது அவருடைய ஆடையின் நுனிய தொட்டுட்டேன் அப்படின்னா போதும், நான் சுகமடைவேன். பாருங்க, இத்தனைக்கும் அவளால சமூகத்திற்குள்ள வர முடியாது. அவள் தடைப்படுத்தி வைக்கப்பட்ட நிலையில இருக்கிறாள். அந்த சமூகமே அவளை புறந்தள்ளி வைத்திருந்தது. ஆனாலும் அவளுடைய மனசுக்குள்ள ஒரு தைரியம், அவளுடைய மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை. அவளுக்குள்ள இருந்த தைரியமும் நம்பிக்கையும் என்ன தெரியுமா? நிச்சயமாக என்னால் இயேசு கிறிஸ்து ஆண்டவரை போய் சந்திக்க முடியும், அவரை நான் தொட முடியும், அவரது ஆடையின் நுனிய என்னால தொட்டுக்க முடியும். எப்படிங்க சாத்தியம்? இவள் அந்த கூட்டத்துக்குள்ள வந்தா கூட, இயேசு ஆண்டவர் போகின்ற பொழுது அவரை பின்தொடரக்கூடிய கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்திற்குள்ள இவள் வந்தா கூட அங்க ஒருத்தர் இவள் அடையாளம் கண்டுட்டா இவள் அடிச்சு விரட்டிடுவாங்க. ஆனா அந்த சூழ்நிலையிலையும் அவள் மனசுக்குள்ள தைரியத்தோடு நம்பிக்கையோடு முடிவெடுக்கிறாள். பார்த்தீங்களா? யார் என்ன பண்ணாலும் காரியம் இல்லை, என்னை யாரு அடிச்சு வரசினாலும் காரியம் இல்லை. எனக்கு தேவை என்னுடைய ஆரோக்கியம். என்னுடைய ஆரோக்கியம் நான் எந்த மருத்துவர்களிடம் போனேனோ அவர்களிடம் கிடையாது. நான் என்னென்ன மருந்து மாத்திரைகள் எடுத்தேனோ அவற்றில் கிடையாது. என்னுடைய முயற்சிகளில் கிடையாது. நான் இத்தனை வருஷ காலமாக எடுத்த முயற்சிகளில் கிடையாது. மாறாக இன்னைக்கு நான் தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் எடுக்கக்கூடிய இந்த ஒரு முயற்சியில இருக்குது. அவள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாள். உங்க வாழ்க்கையில இத்தனை வருஷ காலமாக நீங்க எதிர்பார்த்த காரியம் கைகூடி வரல. நீங்க எத்தனையோ முயற்சிகள் பண்ணிட்டீங்க. குழந்தை வரத்திற்காக எத்தனையோ இடங்களுக்கு போயிட்டீங்க, எத்தனையோ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டீங்க. 2 வருடம் 5 வருடம் 10 வருடம் ஆகிவிட்டது. இதுவரைக்கும் குழந்தை பாக்கியம் கிடையாது. இனி அவ்வளவும் தான், பிரயோஜனமே இல்லை. இனி உங்களது கருவறையில் குழந்தையை தாங்கிக்க முடியாது அப்படின்னு மெடிக்கல் சர்டிபிகேட் சொல்லுது. மெடிக்கல் சர்டிபிகேட் உண்மைதான். இப்போ என்னுடைய கேள்வி, அந்த மெடிக்கல் சர்டிபிகேட்டை நம்பிக்கிட்டு நீங்க மெய்யான தெய்வமாகிய நற்கருணை ஆண்டவர் மீது நம்பிக்கை இழந்து இந்த மெடிக்கல் சர்டிபிகேட்டை மாத்திரம் வைத்து கொண்டு வாழ போறீங்களா? அல்லது அந்த பெண்ணை போன்று உண்மைதான் 12 வருஷ காலமாக எந்த பலனும் இல்லைதான், ஆனால் இன்னைக்கு எனக்கு தைரியம் இருக்குது, எனக்கு நம்பிக்கை இருக்குது, இயேசு மேல நம்பிக்கை இருக்குது. சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் காரியம் இல்லை, நான் போவேன். அந்த கிரௌடுக்குள்ள நான் போய் அவரது ஆடையின் நுனிய தொட்டா கூட எனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு புறப்பட்டு போனாலே அவளை போன்று நீங்க நற்கருணை ஆண்டவர் மீது உங்களது நம்பிக்கையை போட போகிறீர்களா? இதுவரை காலமும் உங்க பிசினஸ் ரொம்ப சூப்பரா தான் போய்கிட்டு இருந்துச்சு, உங்க ஃபேமிலி லைஃப் ரொம்ப சூப்பர். ஆனா திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏதோ ஒரு சரிவு, என்ன ஆச்சுன்னு தெரியல. உங்க பிசினஸ் எல்லாம் ரொம்ப லாஸ், உங்களது தொழில குழப்பம், குடும்பத்துல பிரச்சனை, கணவன் மனைவி கிடையில புரிந்துணர்வு இல்லாம அடிக்கடி சண்டை போட்டுக்கிறீங்க. இதுவரைக்கும் உங்க சொல்லு பேச்சு கேட்ட உங்க பசங்க இப்ப அந்த சொல் பேச்சு கேட்கிறாங்களே இல்ல, என்னாச்சு அப்படின்னு தெரியல. என்ன பண்றது? மந்திரன்றாங்க, சூனியம் அப்படின்றாங்க. எங்க போறது, என்ன பண்றது, எங்கு போவது, என்ன பண்றது அப்படின்னு தெரியலையா? நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் முடிவெடுத்து நற்கருணை ஆண்டவரின் பிரசன்னத்துல உங்களை போட்டு ஜெபிங்க, உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. அவர்கிட்ட வாங்க. முடியலையா? முயற்சி செய்யுங்க. இந்த சூழ்நிலையில உங்களால முடியல, ஏன்னா உங்க நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு.
உங்களை நம்பினவங்க கால்வாரிட்டாங்க. அதனால என்னங்க, அவ்வளவு தானா? வாழ்க்கை முடிஞ்சிருச்சா? கிடையாதுங்க. அன்னைக்கு அவள் அப்படி நினைக்கலையே. 12 வருஷ காலம் போராடிட்டு இனி என்னுடைய எஞ்சிய நாட்களை நான் இப்படியே கழிச்சிடுறேன் அப்படின்னு அவள் இருக்கலையே. எனக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. என்னுடைய எஞ்சிய வாழ்க்கையை என்னுடைய முந்திய வாழ்க்கை போன்று வாழாமல் நான் ஆசிரியரின் வாழ்க்கை வாழப் போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து தாங்க அவள் தைரியத்தோடு நம்பிக்கையோடும் அந்த கூட்டத்திற்குள்ள நுழைந்தாள். அப்படி அவள் அந்த கூட்டத்திற்குள்ள நுழைந்த வேளையில பெரிய ஆச்சரியம். யாருமே அவளை கண்டுக்கல, யாருமே கண்டுக்கல. அவள் முயற்சி செய்து போய்கிட்டே இருக்கிறாள். இயேசு ஆண்டவர் நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு. அங்க பெரிய கிரவுட் அவரை சுத்தி போய்கிட்டே இருக்குது. இவள் என்ன பண்றாள்? இவள் தன்னை மறைச்சிட்டு வேற வரணும். ஏன்னா அந்த கூட்டத்துல ஒருத்தர் இவளை அடையாளம் கண்டுட்டா அதுக்கப்புறமா இவளை விரட்டிடுவாங்க. அப்போ அவள் ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த கவனத்தோடு என்ன பண்ணுகிறாள்? அந்த கூட்டத்திற்குள்ள முடியலதான், அந்த நெருக்கத்திற்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு இடிச்சு மோதிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கிறாள். அவளால முடியல. அந்த இரத்த போக்கு அவளது உடலை பலவீனப்படுத்தி இருந்தது. அந்த பலவீனத்துல என்ன பண்றாள்? அவள் அப்படியே தன்னால் கூடுமான வரைக்கும் அந்த இடத்தை தாண்டி 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 போகிறாள். ஒரு கட்டத்துல அவளால் முடியல. அந்த உடல் பலவீனம், இரத்த போக்கு அதிகம், அதனால உடல்ல பலம் இல்லை. சோர்ந்து போய் நிலத்துல விழுறாள். அப்படி நிலத்துல விழுந்தும் கூட அவள் தன்னுடைய நம்பிக்கையை கைவிடலைங்க. அவள் தவண்டுகிட்டு போறாள். எல்லாரும் இயேசு பின்னாடி நடந்துகிட்டு போறாங்க, இவள் மாத்திரம் தவண்டுகிட்டே போறாள். அந்த கூட்டத்திற்குள்ள தவழ்ந்து கொண்டு போற வேளையில ஒரு கட்டத்துல அவள் இயேசு அருகில வந்துட்டாள். வந்தவள் என்ன பண்றாள்? இயேசுவே அப்படின்னு சொல்லி இயேசுவின் ஆடையின் நுனியை தொடுகிறாள். அவ்வளவு தாங்க, அவ்வளவும் தான். 12 வருஷ காலமாக அவளது வாழ்க்கைக்குள் இருந்த அந்த சாபம், இரத்த போக்கு அப்படி என்கின்ற சாபம் அத்தோடு ஒண்ணுமே இல்லாமல் போய்விட்டது. அந்த நேரத்துல அவள் இயேசுவின் ஆடையை தொட்டதுமே இயேசு நின்னாரு. நின்னவர் அவங்க எல்லாருக்கிட்டே ஒரு கேள்வி கேட்கிறார். யார் என்ன தொட்டது? பாருங்க, அங்க எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஜனங்கள், அவர்கள் அத்தனை பேரும் இயேசு மேல உரசிக்கிட்டு தான் போறாங்க. அப்படி அவங்க உரசிக்கிட்டு போயும் கூட இயேசு அதுவரைக்கும் கேட்காத அந்த வார்த்தைகளை இப்போ இவள் இயேசுவின் ஆடையின் நுனியை தொட்டதுமே கேட்கிறார். உடனே இயேசுவின் சீடர்கள் என்ன தெரியுமா பதில் சொன்னாங்க? என்ன ஆண்டவரே கேள்வி இது! உம்மை சுத்தி எத்தனை பேர் உரசிக்கிட்டு வர்றாங்க. அப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தர் உம்மை தொட்டதாக நீர் சொல்லுகிறீரே, அது எப்படி? அன்பின் உள்ளங்களே, அன்னைக்கு நூற்றுக்கணக்கானவர்கள் இருந்தார்கள் தான், இயேசுவை பின்தொடர்ந்தார்கள் தான். ஆனால் அதுல யாருக்குமே அற்புதம் நடக்கல. மாறாக இயேசுவை நம்பிக்கையோடு அவரது ஆடையின் நுனியை தொட்டால் பாருங்க, அவளுக்கு மாத்திரமே நன்மை நடந்தது. உங்களை சுத்தி எத்தனையோ பேர் இருக்கலாம். உங்களை போல எத்தனையோ பேர் பிசினஸ்ல டவுனா போய் இருக்கலாம். உங்களை போல எத்தனையோ பேர் வியாதியின் படுக்கையில இருக்கலாம். உங்களை போல எத்தனையோ பேர் மந்திர பில்லி சூனிய கட்டுக்களுக்குள் இருக்கலாம். உங்களை போல எத்தனையோ பேர் வெளிநாட்டு பயணம் தோற்று போன நிலையில இருக்கலாம். உங்களை போல எத்தனையோ பேர் இன்னைக்கு தோல்வியின் உச்சக்கட்டத்தில் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஆண்டவரது வாய்ப்பும் ஆசீரும் இன்னைக்கு வந்து சேரப்போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படின்னுலாம் தெரியாதுங்க. இன்னைக்கு உங்களுக்கு அவரது வல்லமை புறப்பட்டு வந்து
உங்களுக்கான விடுதலையும் வெற்றியையும் தரப்போகிறது. ஹalleluya, ஹalleluya. அன்னைக்கு அத்தனை பேர் இருந்தாங்க. அத்தனை பேரும் இயேசுவ ஏதோ உரசிக்கிட்டு தான் போனாங்க. ஆனா இவள் மாத்திரமே தொட்டாள். நீங்க இயேசுவை தொட தயாராக இருக்கிறீங்களா? தொடுங்க, உள்ளத்தால தொடுங்க. உங்களது தோல்விகளை பார்க்காதீங்க, உங்களது வேதனைகளை குறித்து வருந்திக்கிட்டு இருக்காதீங்க. முயற்சியை போட்டு ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அவருக்கிட்ட வாங்க. எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும், you know, even though you suffer from terminal illness, உங்களுக்கு கேன்சர்னு சொல்லிட்டாங்களா, உங்க கிட்னி ஃபங்க்ஷன் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்களா, உங்க ஈரல்ல பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டாங்களா, இருதயத்துல பிரச்சனைட்டாங்களா, உங்க நரம்புகள் நாளங்கள் எல்லாம் வேலை செய்யாம போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்களா, உங்களது எலும்புகள் எல்லாம் உக்கி போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்களா, உங்களது ரத்தம் பழுதடைந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்களா, உச்சம் தலை தொடங்கி உள்ளம் கால் வரை உங்களுக்கு வியாதி, இந்த வியாதி சுகமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி உங்களை முத்திர குத்திட்டாங்களா, கவலையை விடுங்க. 12 வருஷ காலம் அவளுடைய நம்பிக்கை என்ன? இது எப்படி சுகமாகும்? அப்படித்தானே அவள் இருந்திருக்கணுமா? ஆனால் அவள் என்ன பண்ணாள்? கடைசி கட்டம் தவழ்ந்து போனாள். கடைசி கட்டத்துல இருக்கிறீங்களா? நம்பிக்கையின் கடைசி கட்டத்துல இருக்கிறீங்களா? ஆண்டவரை நோக்கி நீங்க தவழ்ந்தாவது வாங்க, தவழ்ந்து வாங்க. அவரது ஆடையின் நுனியை தொடலாம். தொட்டால் அவரது வல்லமை புறப்பட்டு வரும். அன்னைக்கு நின்ன யாருக்குமே அற்புதம் நடக்கல, அவளுக்கு நடந்தது. அவளது இரத்த போக்கு, 12 வருஷ காலமாக இருந்த இரத்த போக்கு சுகமடைந்தது. நல்லா கவனிங்க, இயேசு பண்ணிய அநேக அற்புத காரியங்கள் அவரது தொடுதல் மூலம் நடைபெற்றது. அவர் குருடனை தொட்ட பொழுது அவனுக்கு பார்வை வந்தது. ஊமையனை தொட்ட பொழுது அவனுக்கு வார்த்தை வந்தது. கல்லறையை தொட்ட பொழுது அங்கே லாசர் உயிரோடு வெளியே வந்தான். இப்படி இயேசு ஆண்டவர் தொடுகின்ற பொழுதெல்லாம் அற்புதம் நடந்தது. ஆனா இன்னைக்கு இந்த அற்புதம் இயேசு தொடலைங்க, அவள் இயேசுவை தொட்டாள். அநேக தடவையில இயேசுவின் தொடுதலுக்காக நாம காத்து கொண்டு இருப்பதை நிறுத்தி கொண்டு நாம அவரை தொடுவதற்காக புறப்பட்டு போகணும். அப்படி நாம போவோமாக இருந்தால் இன்னைக்கு நிச்சயமாக உங்களது வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். இந்த வழிபாட்டின் வேளையிலேயே உங்களை ஒப்புக்கொடுங்கள், முழுவதுமாக ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரை நோக்கி தொடும்படியாக நீங்க நெருங்கி வாருங்கள். அம்மா, இந்த வீடியோவை நீங்க ஒரு வேளையில உங்க வீட்டு டிவியில நீங்க பார்க்கலாம், அல்லது உங்க மொபைல் போன்ல நீங்க பார்த்துக்கலாம். அப்படி பார்த்து கொண்டு இருக்கிற வேளையிலேயே இப்போ நாங்க ஒரு ஜெப வேளைக்குள்ள கடந்து போகிறோம். இந்த ஜெப வேளைக்குள்ள நாம கடந்து போற வேளையில, அந்த ஜெபத்தின் வேளையில நீங்க உங்களது அந்த டிவி ஸ்கிரீனை தொட்டோ அல்லது உங்களது மொபைல் போன் அந்த ஸ்கிரீனை தொட்டோ, இந்த நற்கருணை ஆண்டவரது பிரசன்னம் இருக்கிற அந்த ஸ்கிரீனை தொட்டு நீங்க உங்க கரங்கள்ல வைத்து உங்க கரங்களால தொட்டு கொண்டு நீங்க ஜெபிங்க. ஆண்டவரே, நான் உம்மை தொடுகின்றேன், என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சாபம் எல்லாம் ஆசீராக மாறணும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு அந்த பெண்ணை போன்று ஜெபித்து பாருங்கள். இன்னைக்கு ஒரு மாற்றத்தை காண்பீர்கள். ஆமென். இப்போ இந்த செய்தியை கேட்ட நாங்கள் ஆண்டவரை தொட போகின்றோம். எப்படி அந்த பெண் இயேசு ஆண்டவரது ஆடையின் நுனியை தொட்டு நலம் பெற்றாளோ, அதே போன்று அவரது பிரசன்னத்தை தொட்டு எங்களது வாழ்க்கையில் ஆசிரை பெற்றுக் கொள்ள போகிறோம். அதற்கு முன்னதாக உங்களது 2 கரங்களையும் நீங்கள் நீட்டிய வண்ணமாக இருங்கள். இதோ நான் இந்த பரிசுத்த தைலத்தை உங்களது 2 கரங்களிலும் நான் தரப்போகின்றேன். பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களது கரம் அபிஷேகம் பெறட்டும். அன்பின் தகப்பனே, இந்த மகனின் இந்த மகளின் 2 கரங்களையும் உம்முடைய பரிசுத்த தைலத்தினால் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுது உங்களது நெற்றியில்
இந்த அபிஷேக தைலத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பா தகப்பனே, இந்த மகன் இந்த மகள் உம்முடைய ஆசீரின் தைலத்தை தன்னுடைய நெற்றியில் பெற்றுக் கொள்வாராக. அபிஷேகம் செய்யப்பட்ட நிலையில் ஆண்டவரது பிரசன்னத்தை தொடப் போகிறீர்கள். இப்போ இந்த வழிபாட்டின் வேளையில நீங்க ஒன்றில் இந்த டிவி ஸ்கிரீன், நீங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற டிவி ஸ்கிரீன் மீது உங்க கரங்களை வைத்து ஜெபித்தாலும் சரி, அல்லது மொபைல் போன் ஸ்கிரீன் மீது உங்களது கரங்களை வைத்து ஜெபித்தாலும் சரி, நீங்க ஆண்டவரது பிரசன்னத்தை தொடுகிறீர்கள் அப்படின்னு நம்பினால் போதும். அல்லது போனால் நீங்க உள்ளத்துல ஆண்டவரை நினைச்சுக்கிட்டு 2 கரங்களையும் நெஞ்சோடு அணைத்து கொண்டு, ஆண்டவரே உம்மை தொடுகிறேன், என்னுடைய சாபங்களை எல்லாம் ஆசிராக மாற்றும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்கிற வேளையில் உங்களுக்குள்ளாக நீங்க ஜெபித்து கொண்டே போங்க. நிச்சயமாக உங்களுக்கு இன்னைக்கு ஆசீர் உண்டு. நிச்சயமாக உங்களுக்கு இன்னைக்கு விடுதலை உண்டு. ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நாடி வந்திருக்கிறோம். இதோ உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். உம்மை கெட்டியாக பற்றி பிடித்துக் கொண்டு நம்பிக்கைகளை கேட்கிறோம். அன்னைக்கு 2000 வருஷங்களுக்கு முன்பாக 12 வருஷ காலமாக இரத்த போக்கோடு இருந்தவள் உம்மை தொட்ட பொழுது ஆசீர் என்கின்ற ஆரோக்கியத்தை பெற்றுக் கொண்டாளே, அதே போன்று நாங்களும் ஆசீரை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீர் கிருபை செய்வீராக. உம்மை தொட்டுக்கொண்டே இருக்கிற நான் ஆசீரை பெறுவேனாக. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து சாபங்களும் இப்பொழுதே 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னை விட்டு முழுவதுமாக நீங்கி போவதாக. என்னுடைய சாபங்கள் எல்லாம் ஆசீராக மாற்றி கொடுக்கப்படுவதாக. என்னுடைய வியாதியின் கூறுகள் எல்லாம் என்னை விட்டு வெளியேறுவதாக. உச்சம் தலை தொடங்கி உள்ளம் கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து வியாதிகளும் என்னை விட்டு விலகி போவதாக. என்னுடைய தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், என்னுடைய நாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், என்னுடைய காதுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், என்னுடைய தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், என்னுடைய மார்பு பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், என்னுடைய பாதங்களில், கரங்களில், மூட்டுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், முள்ளந்தண்டு பிரச்சனைகள், எலும்பு பிரச்சனைகள், நரம்பு பிரச்சனைகள், நாள பிரச்சனைகள், இரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள், இன்னும் என்னென்ன காரியங்கள் எனக்குள்ளாக பிரச்சனையாகவும் வியாதியாகவும் நோயாகவும் இருக்கின்றனவோ அத்தனையும் என்னை விட்டு முழுவதுமாக நீக்கிவிட்டு நான் தொடுகின்ற இந்த பிரசன்னத்தின் மூலமாக எனக்கான ஆரோக்கியத்தை கட்டளையிடுவீராக. உடம்பில் இருக்கக்கூடிய கேன்சர் கூறுகளை நீர் முழுவதுமாக அழித்து போடுவீராக. இந்த கேன்சர் கூறுகளை விட நீர் பெரியவர் தகப்பனே. இந்த கேன்சர் கூறுகள் வேணுமாக இருந்தால் என்னுடைய உடம்பை சூழ்ந்து இருக்கலாம், ஆனால் என்னுடைய உடம்பை சூழ்ந்து இருக்கக்கூடிய கேன்சர் பிரச்சனை சூழ்ந்து நீர் இருக்கின்றீர். இந்த கேன்சர் பிரச்சனை, இந்த கேன்சர் நோய், இந்த கேன்சர் வியாதி என்னை அழித்து விடுவதற்கு முன்னதாக நீர் இந்த கேன்சரை அழித்து விடுவீர் அப்படின்னு நான் நம்புகிறேன் தெய்வமே. என்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக நான் வெற்றி பெறுவேன், நான் வெற்றியை காண்பேன் அப்படி என்று சொல்லி நம்பிக்கையோடு 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 ஒப்புக்கொடு மகனே, ஒப்புக்கொடு மகளே. உனக்கான விடுதலை வந்து கொண்டிருக்கிறது. நீ முழுவதுமாக ஆரோக்கியத்தை காண போகின்றாய். என்னென்ன வியாதிகளோடு இருக்கிறீங்க? சிறுநீரக பிரச்சனையா, ஈரல் பிரச்சனையா, மார்பக பிரச்சனையா, இருதய பிரச்சனையா, இரத்த போக்கு நோயா, அல்லது வேறு என்ன பிரச்சனை, கொலஸ்ட்ரால் பிரச்சனையா, பிரஷர் பிரச்சனையா, அல்லது போனால் சுகர் பிரச்சனையா, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஒப்பு கடுங்க. இன்னைக்கு ஆண்டவரை தொட்டுக்கிட்டே ஒப்பு கடுங்க. இந்த ஆண்டவர் தான் அன்னைக்கு விடுதலை கொடுத்தவர், இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் முத்புதரிலே மோசேயை பார்த்து சொன்னார், மோசே, நான் சாதாரணமானவன் கிடையாது. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு இவர்களினுடைய தகப்பன் அப்படி என்று சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அவரு மரித்து போனவர்களின் தகப்பன் கிடையாது, மரித்து
மரித்து போனவர்களின் கடவுள் கிடையாது, வாழுகின்றவர்களின் கடவுள். கடவுள் வாழுகின்றவர், இன்னைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். நற்கருணை பிரசன்னத்தின் மூலமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவர் உங்களுக்காகத்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் இன்னைக்கு உங்க கூடவே இருக்கிறார். அவரை விட்டு நீங்க வேணும்னா போயிருக்கலாம், ஆனால் அவர் உங்களை பார்த்து அன்னைக்கு சொன்ன அதே வார்த்தைகளை இன்னைக்கும் சொல்லுகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ வேணா அவரை விட்டு விட்டு போயிருக்கலாம், ஆனா அவர் உனக்கான வாய்ப்பை கொடுக்கிறார், இன்னைக்கு கொடுக்கிறார். அவரை தேடி வா, அவரை நாடி வா, அவரை ஓடி வந்து கட்டிக்கொள், அவரது பிரசன்னத்தில் மண்டியிடு, அவர்கிட்ட உன்னை முழுவதுமாக ஒப்புக்கொடு. என் அன்பு பிள்ளையே, அவர் நினைத்தால் உன்னுடைய பிரச்சனைகளில் இருந்து உன்னை வெளிக்கொண்டு வர முடியும். இன்னைக்கு என்னென்ன பிரச்சனைகளுக்குள்ளாக நீ தள்ளப்பட்டு இருக்கிறாய்? அவமானத்தை தாங்கிக் கொண்டு இருக்கிறாயா? செய்யாத குற்றத்திற்கு பழி சுமந்து கொண்டு இருக்கிறாயா? அல்லது நீ என்ன காரியத்தில் இறங்கினாலும் உனக்கு எந்த விதமான வெற்றியும் இல்லை என்கின்ற சூழ்நிலையில் இருக்கிறாயா? அல்லது நீ ஜெபிக்கின்ற அவனோ அவளோ இன்னும் வாழ்க்கையில் மாற்றத்தை கண்டுகொள்ளவில்லை என்கின்ற நிலையில் இருக்கிறாயா? இதோ உனக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. அவரது சமூகம், அவரது பிரசன்னம் இங்கே தரப்பட்டிருக்கிறது. இந்த பிரசன்னத்தில் உன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து அவரை நீ கெட்டியாக பற்றி பிடித்துக்கள், அவரை நீ அரவணைத்துக்கள், அவரை முழுவதுமாக தொட்டுக்கள். நீ மனசார தொடுவாயாக இருந்தால், அன்னைக்கு எத்தனையோ பேர் தொட்டார்கள். அவர்கள் தொட்டது இயேசுவை தொட வேண்டும் அப்படின்னு கிடையாது. ஏதோ இயேசு போகிறார், அவர் போகின்ற பாதையில நாங்களும் போகின்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போனாங்க. இயேசுவை உரசிக்கிட்டு போனாங்க. ஆனா அவங்க அப்படி உரசி தொட்டு போற வேளையில இயேசு கிட்டே இருந்து வல்லமை புறப்பட்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கல. ஆனா இந்த பெண் மாத்திரம் அவர்கிட்ட இருந்து எனக்கு வல்லமை வேணும் அப்படின்னு சொல்லி தொட்டாள். அப்படி தொட்டதும் அவளுக்கான வல்லமை புறப்பட்டு வந்தது. இன்னைக்கு அதே மனநிலையோடு அவரை தொட்டுக்கள். ஆண்டவரே தொடுகிறேன், இன்னைக்கு வல்லமை புறப்பட்டு வரணும், எனக்காக நீர் இன்னைக்கு வல்லமையை அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கிட்ட நீ கேட்டுப்பார். நீ கேட்டால் அவர் கொடுப்பார். என்ன, அவர் கொடுக்கின்ற தெய்வம். அவரே சொல்லி இருக்கிறார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆகவே நீ கேட்கணும். உனக்கு தேவை என்று அவருக்கு தெரியும். இருந்தாலும் அவரு நீ கேட்கும் வரை காத்திருக்கிற தெய்வம். அவரது காத்திருப்புக்கு அர்த்தம் நீ அவரை நோக்கி வர வேண்டும் என்பதாகும். வந்துவிட்டாய் அல்லவா, இப்பொழுது கேட்டுக்கொள். உனக்கு என்ன வேணுமோ கேட்டுக்கொள். கேட்டுக்கொள் என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, என்ன வேணுமாக இருந்தாலும் கேட்டுக்கொள். உன்னுடைய தேவையை கேட்டுக்கொள். கேள், உனக்கு தரப்படும். ஆண்டவர் கிட்ட வந்த நீ தயங்காம கேட்டுக்கோ. உனக்கு என்ன காரியங்கள் வேணுமோ கேட்டுக்கோ. வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கணுமா கேட்டுக்கோ. உன்னை முழுவதுமாக அபிஷேகம் செய்து வைத்து இருக்கிற ஆண்டவர் நீ கேட்டால் உனக்கு தருவார். நீ கேட்டால் நிச்சயமாக தருவார். அவர் உன்னுடைய நம்பிக்கையை எப்பொழுதும் பார்க்கிற தெய்வம். நம்பினால் மாட்சியை காண்பாய். ஆண்டவரது ஆசிரை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நம்பிக்கையோடு செயல்படணும். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து நீ அவர்கிட்ட உரிமையோடு வந்து கேட்கணும். அப்படி நீ கேட்க தயாராக இருந்தால் நிச்சயமாக நீ கேட்கின்ற காரியங்களை எல்லாம் அவருக்கு கொடுப்பார். அப்படி கொடுக்கின்ற பொழுது இன்னைக்கு அந்த மகள் 12 வருஷ காலமாக வியாதியோடு வந்தவள் திரும்பி போகின்ற பொழுது ஆரோக்கியத்தோடும் மகிழ்வோடும் போனாள் அல்லவா? அதே போன்று உன்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நீ கண்ட வேதனை, சோதனை, அழுகை எல்லாம் மாறி ஆனந்தமாக உன்னுடைய எஞ்சிய நாட்கள் தொடரும். அன்பு பிள்ளையே, ஆண்டவர்கிட்ட உன்னை முழுவதுமாக ஒப்படைத்து விட்டு நம்பிக்கையோடு எழுந்திரு. இன்னைக்கு உனக்கான வெற்றியின் நாள். இந்த வெற்றியின் நாள்ல ஆண்டவர் உன்னை முழுவதுமாக ஆசீர்வதித்து சிகரங்களுக்கு கூட்டிக் கொண்டு போக போகிறார். நிச்சயமாக நீ பார், உன்னுடைய வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நீங்க போகிறது. உன்னுடைய உடல்ல இருக்கிற வியாதி எல்லாம் உன்னை விட்டு போக போகிறது. உன்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு கலைந்து போக போகிறது. எத்தனையோ காரியங்கள் உன்னுடைய மனசுல நினைச்சு ஜபிச்சல்ல, அத்தனையும் உன்னை விட்டு விலகி போக ஆசீர்வின் சிகரங்கள். ஆமென், ஆமென், ஆமென். அன்பின் உள்ளங்களே, நற்கருணை ஆண்டவரது ஆசிரை பெற்றுக்கொள்வதற்கு முன்னதாக நீங்கள் இப்பொழுது
முன்னால் வைத்திருக்கக்கூடிய அனைத்து பொருட்கள் மீதும் ஆண்டவரது ஆசீரை பெற்று கொடுப்பேன். ஆகவே என்ன பண்ணிக்கோங்க, நீங்க இங்க வைத்திருக்கக்கூடிய பொருட்கள் அத்தனை மீதும் ஆண்டவரது வல்லமை இறங்கும்படியாக உங்களது 2 கரங்களையும் அந்த பொருட்கள் மீது நீங்க நீட்டிய வண்ணமாக இருந்து கொள்ளுங்கள். நான் ஜெபிக்கின்றேன். அப்பா தகப்பனே, இதோ இந்த பிள்ளைகள் இங்கே வைத்திருக்கக்கூடிய உப்பு, தண்ணீர், திருப்பண்ட பொருட்கள், வீட்டு சாவி கொத்துக்கள், வாகன சாவிகள், இல்லத்தினுடைய பத்திரங்கள், திருமணமானவர்களினுடைய திருமண தாலி, மோதிரம் மற்றும் ஆபரணங்கள், பிள்ளைகளின் படிப்பு உபகரண பொருட்கள், மருந்து மாத்திரைகள், சின்ன பிள்ளைகளுக்கு தரக்கூடிய மருந்து மாத்திரைகள், உணவுப் பொருட்கள் மற்றும் யாருக்காவது ஜெபம் தேவை அப்படி என்று நினைத்து கொண்டு இந்த இடத்தில் அவர்கள் இல்லை, ஆனால் அவர்களது புகைப்படங்கள் இருக்கிறது. ஆகவே அவர்கள் மீது உம்முடைய வல்லமை இறங்கி வரும்படியாக அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். மேலுமாக என்னென்ன காரியங்கள் இங்கே வைக்கப்பட்டு இருக்கின்றனவோ அவை அத்தனை மீதும் உம்முடைய வல்லமையை இறக்கி தகப்பனை ஆசீர்வதிப்பீராக. அன்பின் உள்ளங்களே, இப்பொழுது நாங்கள் மாண்புயரே பாடல் பாடி நற்கருணை ஆண்டவரது ஆசிரை வழங்குவோம். அப்படி நற்கருணை ஆண்டவரது ஆசிர் வழங்கியதன் பிறகு நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த வீடியோவை திரும்பவும் பார்க்கின்ற பொழுது நான் ஆசிர் தருகின்ற அந்த தருணத்தை நீங்க உங்க வீடியோவில் எடுத்துக்கொண்டு உங்களது இல்லம் பூராக, கடை இருந்தால் கடை பூராக, அல்லது நீங்கள் தொழில் செய்கின்ற இடம் பூராக, வாகனம் பூராக, உங்களது வளவு பூராக நீங்க அந்த நற்கருணையினுடைய பிரசன்னத்தை எடுத்துக்கொண்டு செல்லலாம். அந்த வீடியோவை கொண்டு போகலாம். அப்படி கொண்டு போகின்ற வேளை உள்ளத்தில் சொல்லிக் கொள்ளுங்கள், ஆண்டவர் இந்த இடங்களுக்கெல்லாம் நடந்து வருகிறார், என்னோடு நடந்து வருகிறார், நான் அவரை தொட்டு கொண்டு வருகிறேன், அவர் என் கூடவே வருகிறார், இந்த இடங்கள் எல்லாம் ஆசீர் பெறும், என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். அப்படி என்கின்ற வைராக்கியத்தோடு நீங்கள் நடந்து வாருங்கள். நிச்சயமாக உங்களது வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை, அதுவும் மகிழ்வின் மாற்றத்தை நீங்கள் கண்டு கொள்வீர்கள். இப்பொழுது முழந்தால் படியிட்டு மாண்புயரே பாடலில் அத்தனை பேரும் பங்கெடுத்துக் கொள்வோமா? வாருங்கள். அருளே மாண்புயரே, என் நிறைவே மாண்புயரே, உம்மை தாழ்ந்தே நான் வணங்கி பணிந்திட என்னை உயர்த்தும் நிறையே. உயிரே என் உயிரே, மாண்புயரே என் உயிரே, அருளோடென்னை வாழச் செய்யும் இறையே என் நிறைவே. எனது புலன்களில் நம்பிக்கை பெருக, உமது மேலான மாட்சிமை சிறக்க, அறிய இயலா குறைகளை விலக்கி எம்மை புதிதாய் பிறக்கச் செய்யும். அருளே மாண்புயரே, என் நிறைவே மாண்புயரே, உம்மை தாழ்ந்தே நான் வணங்கி பணிந்திட என்னை உயர்த்தும் நிறையே. உயிரே என் உயிரே, மாண்புயரே என் உயிரே, அருளோடென்னை வாழச் செய்யும் இறையே என் நிறைவே. கடந்த காலத்து நியமங்கள் முறைமைகள் இனிதே நிறைவடைய, மனமே மகிழ்வடையும், புதிதாய் நீ
தந்தைக்கும் மகனுக்கும் மாட்சியே பெருகட்டும், தூய ஆவிக்கும் புகழ்ச்சியே ஓங்கட்டும். அளவிட முடியா மகிழ்ச்சியை திளைக்கட்டும், மூவரும் ஒருங்கே மாட்சிமை பெறட்டும். அருளே மாண்புயரே, என் நிறைவே மாண்புயரே, உம்மை தாழ்ந்தே நான் வணங்கி பணிந்திட என்னை உயர்த்தும் நிறையே. உயிரே என் உயிரே, மாண்புயரே என் உயிரே, அருளோடென்னை வாழச் செய்யும் இறையே என் நிறைவே. பரலோக அப்பத்தை எங்களுக்கு கொடுத்தருளினீரே, அதில் சகல மதுரமும் இன்பமும் உண்டாயிருந்தது. ஜெபிப்போமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, இந்த வெள்ளை நிற அப்பத்தில் எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மகிமை நிறைந்த இனிமையான நினைவுகளை கொடுத்திருக்கின்றீரே. இந்த அப்பத்தை ஏறெடுத்து பார்க்கின்ற நாங்கள் வாழ்விலே எப்போதும் மகிழ்ந்திருக்கவும், அதன் வழியாக சிகரங்களை உயரங்களாக தொட்டு மகிழவும் நீர்தாமே கிருபை செய்தருள வேண்டும் என்று சிவியராய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை வேண்டுகின்றோம். ஆமென்.